நேத்து ஒரு ஸ்பெஷலான டே. நம்ம வீட்ல இல்ல, அம்மா வீட்ல என்னோட ஃபர்ஸ்ட் தங்கச்சியோட பர்த்டே. அங்க போறதுக்காக தான் சாயந்தரம் குட்டீஸ் எல்லாம் ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா ரெடி ஆயிட்டு இருந்தோம். கரெக்டா கிளம்புற நேரத்துல ஒரு பார்சல் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. இப்போ ரீசெண்டா தான் இந்த ஹேண்ட்பேக் வந்து நான் ஆன்லைன்ல பார்த்தேன். இது ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ரேட் ரொம்ப அதிகமா இருக்குமோ நினைச்சேன். ஆனா ரேட் வந்து ரொம்ப கம்மி தான். நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க. ஜஸ்ட் 350 ருபீஸ் தான். அந்த லெதர் குவாலிட்டி பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்தது. என்கிட்டயுமே இந்த கலர்ல ஹேண்ட்பேக் இல்ல. ஃபர்ஸ்ட் தங்கச்சிக்கு இதை ப்ரெசென்ட் பண்ணிடலாமான்னு பார்த்தேன். ஆனா அவ வந்து பெருசா ஹேண்ட்பேக்லாம் யூஸ் பண்ண மாட்டா. அதனால நானே எனக்கு இதை எடுத்துக்கிட்டேன். என்னோட 2 தங்கச்சில இந்த தங்கச்சி பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஆளு. எனக்கெல்லாம் இப்பதான் பர்த்டே செலிப்ரேட் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனா அவ ஸ்கூல் படிக்கிற டைம்ல இருந்தே பர்த்டே செலிப்ரேட் பண்ண மாட்டா. கேக் கட் பண்றதுன்ட்டு எதுலயுமே வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனா எத்தனை நாளைக்கு தான் இதை இப்படியே விட்டு வைக்கிறது, நம்ம தங்கச்சி பர்த்டே நம்ம தான் செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ அவ வந்து அம்மா வீட்டில் தான் இருக்கா. அங்க ஃபுல்லா இந்த இண்டோர் பிளான்ஸா வாங்கி செட் பண்ணிட்டு இருக்கா. அதனால அவளுக்கு பிடிச்ச மாதிரி 2-3 இண்டோர் பிளான்ஸ், கேக் எல்லாம் சர்ப்ரைஸா வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருந்தேன். அதுக்கப்புறமா அவளோட பேரை சொல்லி குட்டீஸ் நாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கேக் எல்லாம் கட் பண்ணிட்டு நைட்டு டின்னரும் அம்மா வீட்லயே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். அடுத்த நாள் வரலட்சுமி பூஜை. அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கையோட வாங்கிட்டு வந்துட்டேன். அவ்வளவுதான். நாளைக்கு பார்க்கலாம்.